الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم بنفسي وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளில் ஒன்றேனும் விடாது பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், தொடர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் இறுதி நாள் வரை என்றென்றும் உண்டாவதாக. சங்கை பொருந்திய ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவன் ஏவியவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் விலக்கியவைகளை முற்றுமுழுக்க விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதல் கண் அடியேனுக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக மிக சிறந்தது, கண்ணியமானது, நேர்த்தியானது, என்றென்றும் எப்போதும் பின்பற்றுவதற்கு அத்தனை அருகதையையும் தன்னகத்தே கொண்டது முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்றும், காரியங்களிலே மிக மிக கெட்டது, தீமையானது, அருவருக்கத்தக்கது, ஒரு பொழுதும் பின்பற்றுவதற்கு ஆகாதது, உதவாதது, மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் என்றும், அவைகள் ஒவ்வொன்றும் பிதாத்துக்கள் என்றும், எல்லா பிதாத்துக்களும் வழிகேடுகள் என்றும், அனைத்து வழிகேடுகளும் அவற்றை பின்பற்றுகின்றவர்களை நாளை கியாமத்திலே நரகின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்களது பாசறையிலே பயிற்றுவித்து வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் மீது செய்த உபதேசத்தை நானும் உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜுமாவுக்குரிய சுருக்கமான தலைப்பாக ரமலானும் நாவடக்கமும் அல்லது நோன்பும் நாவடக்கமும் என்கிற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனிலிருந்தும் அன்னல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் இருந்தும் சற்று விரிவாக அலசி ஆராயலாம் என்று நினைக்கின்றேன். எங்களில் சிலருக்கு தோன்றும், ரமலானுக்கும் நாவுக்கும் என்ன சம்பந்தம், நோன்புக்கும் நாவுக்கும் என்ன சம்பந்தம்? சிலருக்கு தோன்றலாம், முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி, யார் பொய் பேசுகிறதையும் பொய்யின்படி செயல் புரிவதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதா தஆமஹு வ ஷராபஹ், அவரே சாப்பிடாமல் இருக்கிறதுல
அவர் குடிக்காமல் இருக்கிறதுல அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்புக்குரிய பிரதிபலன் என்ன தெரியுமா? அவர்களுடைய நோன்புக்குரிய பிரயோசனம் என்ன தெரியுமா? பிரதிபலன் என்ன தெரியுமா? அவர்கள் பசித்திருந்ததை தவிர அவர்களுக்கு வேற ஒன்றும் பிரயோசனம் இல்லை என்றார்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சில உபதேசங்கள் செய்கிறார்கள். என்ன உபதேசங்கள் செய்கிறார்கள்? தொழுகையை பற்றி நினைவூட்டுகிறார்கள், நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, பல இன்னோரன்ன வணக்கங்களை பற்றி நினைவூட்டிவிட்டு, முஆதே ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை விஷயங்களையெல்லாம் அழித்துவிடக்கூடிய, நாசமாக்கிவிடக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க. குஃப் அலைக ஹாதா, குஃப் அலைக ஹாதா என்று சொல்லி தன்னுடைய நாவை பிடித்து காட்டி இதுதான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்னொரு உறுப்பு சகோதரர்களே, சில கிராம்கள் தான் இருக்கும், ஆனால் அது செய்கின்ற விஷயம் மிகவும் பாரதூரமானது. ரசூலுல்லாஹுடைய பொன்மொழிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நாவுதான் எங்களை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்கும், இதே நாவுதான் நாங்கள் நரகத்துக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்கும். யார் நாவை அடக்கி ஆண்டார்களோ, யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நாவை வைத்தார்களோ அவர்கள் சொர்க்கம் போக காரணமாக இருக்கும் அந்த நாவு. யார் அந்த நாவுக்கு அடிமையாக இருந்தார்களோ, நாவு போகிற போக்கிலே அவர்கள் போனார்களோ, நாவி புரள்ற பக்கமெல்லாம் பேசி திரிந்தார்களோ, அது அவர்கள் நரகம் போவதற்கு காரணமாக அமையும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்து நாம் பார்க்க முடியும். நாவு இருக்கில்லையா சகோதரர்களே, நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்ற இந்த நாவு அல்லாஹுவினுடைய மிகப்பெரியதொரு அருட்கொடை என்பதை நானும் நீங்களும் முதலிலே புரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 90வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன். நாங்கள் மனுஷனுக்கு 2 கண்ணை கொடுக்கவில்லையா? வலிசானன் ஒரு நாவையும் 2 உதடுகளையும், வஷஃபத்தைன் 2 உதடுகளையும் நாங்கள் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். இதே நாவு எந்த நாவினுடைய டேஸ்ட்டுக்காக, எந்த நாவினுடைய இன்பத்துக்காக உலகத்திலே பொய் சொல்கிறோமோ சகோதரர்களே, உலகத்திலே புறம் பேசி திரிகிறோமே சகோதரர்களே, உலகத்திலே கேலி பேசிக்கொண்டு திரிகிறோமே சகோதரர்களே, உலகத்திலே அவதூறுகளை பரப்பிக்கொண்டு, இட்டுக்கட்டுக்களை பரப்பிக்கொண்டு, இதே நாவுடைய டேஸ்ட்டுக்காக என்னென்ன பாவமான காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு திரிகிறோமோ அதே நாவு நாளை மஹ்ஷரிலே என்னையும் உங்களையும் காட்டி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை அல் குர்ஆனிலே 24வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்த போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த நாளிலே அவர்களுடைய நாவுகள் அவர்களை பற்றி எங்களிடம் சாட்சி சொல்லும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த நாளிலே அவர்களுடைய நாவுகள் அவர்களை பற்றி எங்களிடம் பேசும். இந்த நாவினால என்னென்ன வார்த்தையை பிரயோகித்தோம் என்று சொல்லி சாக்கி சொல்லும். இதே நாவுடைய டேஸ்ட்டுக்காகத்தான் பொய் சொன்னோம். அந்த பொய்யை பற்றி நாக்கு சாக்கி சொல்ல போகுது அல்லாஹ் இடத்துல. அந்த அவதூறை பற்றி நாவு அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகரப்போகுது. இதை பயந்துதான் எங்களுடைய நாவை
எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது எங்களின் மீது சுமத்தப்பட்ட தார்மீக கடமையாக இருக்கிறது சகோதரர்களே. அதனால்தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை துறந்தா உங்களோட வாயால் நல்ல விஷயம் வரலையா, உங்களோட வாயை துறந்தால் நாவால் நல்ல விஷயம் வாரலன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா, பொத்தி கொண்டு மௌனமாக இருங்க என்று சொன்னார்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியில், முஸ்லிமில் இந்த ஹதீஸ், இப்னு மாஜாவில் 3971வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரே அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, யாரு விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ, ஃபல்யகுல் கைரா, அவர் நாவை அசைத்தால் நல்லதை பேசட்டும், அவு லியஸ்குத், அல்லது மௌனமாக இருக்கட்டும். பேசினா நல்லதை பேசுறதும், பேசவில்லை என்றால் மௌனமாக இருப்பதும் இவனிடத்திலே விசுவாசம் இருக்குது என்பதற்குரிய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஈமானுடைய இருப்புக்கும் மௌனத்துக்கும் இரண்டுக்கும் இடையிலே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு படுத்தி இங்கு பேசுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நாவை அடக்கி ஆள்றது இருக்குதே, நாவு போகிற போக்குல விடாம அடக்கி ஆள்றது இருக்குதே, இது சொர்க்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வல்லதாக இருக்கிறது. நாவை அவுட்டு போடுறது, நாக்கு சொன்ன பிரகாரம் நாங்கள் செயல்படுறது, வீணான வம்பளப்புகளை எல்லாம் வம்பளந்து கொண்டு திரிவது, இது எங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தர வல்லதாக இருக்கிறது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை கேளுங்கள் சகோதரர்களே. புகாரியில் 6474வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? மை யௌமல்லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி, யாரு இரண்டு தாடைகளுக்கு இடையிலே இருக்கிற உறுப்பாகிய நாவையும் இரண்டு கால்களுக்கு இடையிலே இருக்கிற உறுப்பாகிய மர்மஸ்தானத்தையும் பேணி பாதுகாப்பதாக, தவறான விடயத்துக்கு உபயோகிக்காமல் இருப்பதாக என்னிடம் உறுதி கூறுகிறாரோ, மை யௌமல்லி, என்னிடம் உறுதிமொழி பகர்கிறாரோ, அல்மல்லஹுல் ஜன்னா, அல்மல்லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உறுதி கூறுகிறேன். அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உறுதி கூறுகிறேன் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களோட நாவை அடக்கி ஆள்றது எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு காரணமாக இருக்கும். எங்களோட நாக்கை நாங்கள் அவுட்டு போடுறது அதற்கு பகரமாக, அதற்கு புறம்பான ஒரு விடயத்தை பெற்று தருவதற்கு காரணமாக அமையும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த நாவிடம் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலேயும் இந்த நாவை பார்த்து நாம் சுமந்திருக்கிற அனைத்து உறுப்புகளும் கெஞ்சுமாம், கேட்குமாம். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? திருமிதியில் 2407வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. இதா அஸ்பஹ இப்னு ஆதம் ஃபஇன்னல் ஆலா குல்லஹா துகஃபிருல் லிசான், ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாள் விடுகின்ற பொழுதும், ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாள் காலை பொழுதை அடைகின்ற பொழுதும், ஃபஇன்னல் ஆலா குல்லஹா துகஃபிருல் லிசான், அவனுடைய நாவிடம் அவனுடைய ஏனைய உறுப்புகள் மன்றாடும், கெஞ்சும், கேட்கும். என்ன கேட்கும் தெரியுமா? இத்தகில்லாஹ ஃபீனா, நாவே நாவே எங்கட விஷயத்தில் நீ அல்லாஹுவை பயந்துக்கோவாப்பா. நாவே நாவே எங்கட விஷயத்தில் நீ அல்லாஹுவை பயந்துக்க. ஃபஇன்னமா நஹ்னு பிக, ஏனென்றால் உன்னை வைத்துத்தான் நாங்கள் கணிக்கப்பட இருக்கிறோம். நாவிடத்தில் கை பேசுது, நாவிடம் கால் பேசுது, நாவிடம் கன்னங்கள் பேசுகிறது, நாவிடம் கண்கள் பேசுகிறது, கால்கள் பேசுகிறது. இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கட விஷயத்தில் அல்லாஹுவை நீ பயந்துக்கோ. ஃபஇன்னமா நஹ்னு பிக, உன்னை கொண்டுதான் நாங்கள் கணிக்கப்பட இருக்கிறோம். இனிஸ்தகம்த இஸ்தகம்னா, நீ நேராக நடந்தால் நாங்களும் நேராக நடாத்தாட்டப்படுவோம்.
நீ நெறி பிறந்து நடந்தாயானால் நாங்களும் நெறி பிறந்து நடாத்தாட்டப்படுவோம் என்று நாவிடம் இதர உறுப்புகள் கேட்கிறதாம் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் கூடுதலான நேரம் இருக்குது. 13 மணித்தியாலம் பசியோடு இருக்கணும், தாகத்தோடு இருக்கணும். கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை செய்கிற நேரம் குறைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட முதலாளிமார்களுக்கு கூடாக அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த நாவினால் தீமையான கதைகளை வம்பளப்பதற்கு இந்த டைம் பாஸுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நன்றாக விளங்கி வைக்க வேண்டும். நான் பேசுறது, நான் என்னுடைய நாவை அசைக்கிறது எனக்கு சொர்க்கத்தை தயாராக ஆக்குமா அல்லது அதற்கு புறம்பான இடத்தை தயாராக ஆக்குமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கள் எல்லாத்துக்குமே விருப்பம் நாங்கள் என்னத்தை செஞ்சாலும் அதில் தோல்வின்ற கதையே இருக்கப்படாது. நாங்கள் ஒரு வியாபாரம் செஞ்சால் அதில் லாபம் தான் வரணும். நாங்கள் ஒரு தொழில் செஞ்சால் அதில் லாபம் தான் வரணும். நான் என்ன விஷயத்தை நான் செஞ்சாலும் அதில் எனக்கு வெற்றி கொட்டணும். எங்களை எல்லாரும் விருப்பம். சஹாபாக்களுக்கும் அவ்வாறான விருப்பங்கள் இருந்தது. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மன் நஜா, வெற்றிக்கு வழி என்ன யா ரசூலல்லாஹ் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ் மன் நஜா, வெற்றிக்கு வழி என்ன யா ரசூலல்லாஹ்? நான் செய்கிற காரியம் எல்லாம் அதில் வெற்றி தான் கிடைக்கணும், தோல்வி என்கிற கதைக்கே இடம் இருக்கக்கூடாது யா ரசூலல்லாஹ். பெரிய ஒரு சாட்டொன்றை கொடுத்தார்களா ரசூலுல்லாஹ்? இல்லை, 3 விஷயத்தில் முடிச்சு கொண்டார்கள். அதில் மிக முக்கியமான முதன்மையான விஷயம் சொன்னார், அம்லிக் அலைக்க லிசானக், உனக்கு வெற்றி கிடைக்கணுமா? அம்லிக் அலைக்க லிசானக், உன்னுடைய நாவை உனது கட்டுப்பாட்டிலே வைப்பாயாக. நாவுக்கு அடிமையாக நீ ஆகாதே, உனக்கு அடிமையாக நாவை ஆக்குவாயாக. நாவு போகிற போக்கில் நீ போகாத, உனக்கு கீழ் உன்னுடைய நாவை வைப்பாயாக என்று சொன்னார்கள். என்றால் எங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்? எங்களுடைய பிற்போக்குக்கு என்ன காரணம்? வெற்றிக்கு புறம்பான அதற்கு மாற்றமான வாழ்க்கைக்கு என்ன காரணம்? எங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கையிலே, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பலாய்களுக்கும் முசீபத்துக்களும் எது காரணம்? தேடி பார்த்தோம் என்றால் பிரதானமான காரணமாக இந்த நாவு இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில சகோதரர்கள் இந்த ரமலானை, இந்த நோன்பை பாஸ் பண்ணுவதற்காக, இதிலே இருக்கின்ற நேரத்தை பாஸ் பண்ணுவதற்காக 2 பேர்கள் சேர்ந்தால் 3 பேர்கள் சேர்ந்தால் கதைப்பார்கள் கதைச்சு கொண்டே இருப்பாங்க. அதிகமாக கதைக்கிறது அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய செயல். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹுடைய ஞாபகம் இல்லாமல் அதிகமாக கதைப்பதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல் அதிகமாக கதைப்பது இருக்குதே, அதிகமாக நாவை அசை போடுவது இருக்குதே, இது உள்ளத்தை கடினமாக்குகின்ற செயல். உள்ளம் கடினமாகிடும், உள்ளம் கனமாக ஆகிடும். என்னத்தை போட்டாலும் உள்ளம் உள்வாங்காது, நல்ல விஷயங்களை உள்ளம் உள்வாங்காது. காரணம் என்ன? அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல் அதிகமாக இவன் பேசிக்கொண்டிருந்தான். சொல்லி போட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹுவிடத்தில் மிகவும் தூரமானவன் யார் தெரியுமா? அல்லாஹுவிடத்தில் மிகவும் தூரமானவன் யார் தெரியுமா? அல்லாஹ் உள்ளம் கடினமாக்கப்பட்டவன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்விடத்தில் இருந்து மிகவும் தூரமானவன் என்ற எச்சரிக்கையை செய்தார்கள். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பை பாஸ் பண்ணுவதற்காக, இதில் இருக்கின்ற டைமை பாஸ் பண்ணுவதற்காக எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம்,
ஔராதுகள் பாடமாக்கலாம், பல இன்னொரு நல்ல விஷயங்களை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டு வம்பளக்கின்ற அதற்கு வாய்ப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்துகின்ற நானும் நீங்களும் இந்த பொன்மொழியை வைத்து பயப்பட்டு இனியாவது நல்ல வார்த்தைகள் பேச பழகிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு சஹாபி வந்து தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் மார்க்கத்தில் உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். மார்க்கத்தில் உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்கள் யா ரசூலல்லாஹ் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்று நீ கூறுவீராக, சும்மஸ்தகிம், பிறகு அதை செயல்படுத்துவீராக, அதிலே நிரந்தரமாக இருப்பீராக என்றார்கள். திரும்பி கேட்கிறார் சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்ற விஷயத்தில் எனக்கிட்ட இருந்து என்ன விஷயத்தை நீங்கள் பயப்படுறீங்க யா ரசூலல்லாஹ்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக தன்னுடைய நாவை பிடித்து காட்டி இதுதான் என்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கட்டத்தில் இப்படி சொன்ன உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாவு கூடாகவும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுவோமா? இந்த நாக்கு சின்ன ஒரு உறுப்பு, இதற்கூடாக இதனாலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டவர்களாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எச்சரிக்கின்ற துணியிலே கூறுகிறார்கள், முஆதே, என்ன பேச்சு பேசுறீங்க? மனிதனை நரகத்திலே முகம் குப்பர தூக்கி வீசக்கூடிய அத்தனை சக்தியும் நாக்குக்குத்தான் இருப்பது என்பது உமக்கு தெரியாதா என்ற கேள்வியை எச்சரிக்கையாக கேட்கிறார்கள் என்றால், நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நாவு, எனக்கும் உங்களுக்கும் அருளாக தரப்பட்டிருக்கின்ற இந்த நாவு, அருளான வார்த்தைகளுக்கு பயன்படுத்துகிறோமா, அல்லது இதே அருளான நாவை வைத்து அதற்கு புறம்பான மருளை தேடித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபத்தை, லானத்தை தேடித்தரக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய நாவிலே இருந்து வெளிப்படுகிறதா என்பதை சீர்தூக்கி சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. சிலர்கள் பேசுவாங்க, அவங்க பேசுறது அவங்களோட மூளைக்கும் நாக்குக்கும் சம்பந்தம் இருக்கா என்று கேட்கணும். அவ்வாறான பேச்சு பேசுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாரு தெரியாது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிந்திக்காம பேசுறவருக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமத்தி மின் ரில்வானில்லாஹ் லா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஇல்லாஹு பிஹா தரஜாத். ஒரு அடியான் அவன் சிந்திக்காம ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான். ஆனால் அது நல்லொரு வார்த்தை, ஆனால் அந்த அடியான் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், இவ்வாறான பிரதிபலிப்புகளை அந்த வார்த்தை உண்டு பண்ணுமா என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த வார்த்தைக்காக, அந்த நல்ல வார்த்தைக்காக யர்ஃபஇல்லாஹு பிஹா தரஜாத், சுவனத்திலே இவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுகிறான். இன்னொரு அடியான், வ இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மின் ஸகத்தில்லாஹ் லா யுல்கி லஹா பாலா யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம். இன்னொரு அடியான் சிந்திக்காம இன்னொரு கெட்ட வார்த்தையை பேசிவிடுகிறான். நாங்கள் சொல்லுவோம் தானே, சின்ன வார்த்தான் பேசினேன், ஒரு சின்ன வார்த்தை இப்படி பெரிய பூகம்பமாக வெடிக்கும் என்று எனக்கு தெரியாது, இப்படி 2 பேரும் பிரிவாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படி குடும்பம் கலையும் என்று எனக்கு தெரியாது, சின்ன வார்த்தை தான் பேசினேன், சின்ன வார்த்தை தான். இந்த அடியான் சின்ன வார்த்தையை சிந்திக்காமல் பேசுகிறான். அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் அபாண்டமான வார்த்தை. அல்லாஹ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறான். என்ன செய்கிறான்? இவனை அந்த வார்த்தை கூடாக, அந்த வார்த்தை பேசியதற்காக வேண்டி இவனை நரகத்திலே முகம் குப்பர வீசுகிறான் என்றார்கள். இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அபஅதமா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்டு இருக்கின்ற தூரத்தினுடைய அளவுக்கு
நரகத்திலே இவன் வீசப்படுகிறான் என்றார்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கக்கூடிய இன்னொரு கெட்ட பண்புதான் எடுத்ததற்கெல்லாம் ஃபத்வா கொடுக்கிறது. எடுத்ததற்கெல்லாம் ஃபத்வா. நீ காஃபிர், நீ பித்அத்துக்காரன், நீ முஷ்ரிக், நீ முனாஃபிக், நீ நயவஞ்சகன், நீ அவன், நீ இவன். சகோதரர்களே, யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. ரமலான் அல்லாத காலங்களிலும் உரிமை கிடையாது. ரமலானில் இன்னும் ஃபத்வா கொடுப்பதற்கு உரிமை கிடையாது. சகோதரர்களே, முன்னொரு காலத்தில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னொரு காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஆபித், ஒருவர் சோம்பேறி. இந்த ஆபித், இந்த வணக்கவாளி, இந்த சோம்பேறியை பார்த்து தாவா செய்வார். தாவாவை இந்த சோம்பேறி ஏற்றுக்கொள்ள மாட்டார். சோம்பேறிக்கு ஒரு நாள் கோபம் வைத்து இந்த ஆபிதை பார்த்து சொல்கிறார், கேட்கிறார், என்னைய பார்ப்பதற்காக வேண்டியா அல்லாஹ் உங்களை அனுப்பினான் என்று கேட்கிறார். இந்த ஆபிதுக்கு கோபம் போய்விட்டது. இந்த ஆபித் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார், அல்லாஹ் உன்னைய மன்னிக்கவே மாட்டான்டா என்று சொல்லி சோம்பேறியை பார்த்து கேட்டுவிடுகிறார், சொல்லிவிடுகிறார். இந்த வார்த்தை அல்லாஹுவினுடைய கோபத்தை பொங்கி எழச் செய்தது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேரையும் எழுப்பாட்டி இந்த ஆபிதை பார்த்து கேட்டான், இந்த சோம்பேறியை மன்னிப்பேனா மன்னிக்க மாட்டேனா என்பது உனக்கு எப்படி தெரியும்? அந்த அறிவு உனக்கு இருக்கிறதா என்று சொல்லி இந்த ஆபிது செஞ்ச வணக்கங்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்காமல் இந்த இவருடைய வணக்கத்தை எல்லாம் வீணாக்கி, தௌடுபொடியாக்கி, நாசமாக்கி, இல்லாமலாக்கி அல்லாஹ் இந்த ஆபிதை நரகத்திலே வீசிவிடுகிறான் என்றால், சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் பேசுகின்ற வார்த்தை எத்தனை வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள். அடுத்ததாக எங்கட நாவுல இருந்து வரக்கூடிய மிக கெட்ட விஷயம்தான் இட்டு கட்டி பேசுறது, அனுமானிச்சு பேசுறது, யூகிச்சு பேசுறது. ஒரு ரோட்டால, ஒரு வீதியால் ஒரு சகோதரன் 2-3 தடவை போனால் இவருக்கு யோசனை பிடிச்சிடும். இந்த கொள்கைவாதிக்கு யோசனை பிடிச்சிடும். ஏன் போகிறாரு, எதுக்கு போகிறாரு, இவர் இதுக்குத்தான் போகிறாரு போல, ஒரு கேம் ஒன்று கொடுக்கத்தான் போகிறாரு போல, இவர் திட்டமிடுறாரு, பரப்புவார், இட்டு கட்டுவார், அவதூறை பரப்புவார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்க சகோதரர்களே. ஒரு சஹாபி பயணம் போகிறார். ஒரு சஹாபி பயணம் போகிறார். போயிட்டு வாராரு. அவருடைய மனைவி இன்னொரு ஆணோடு இருப்பதை பார்த்து விடுகிறார். நவுதுபில்லாஹ். நிதர்சனமாக காண்கிறார், 2 கண்களாலும் காண்கிறார், லைவாக பார்க்கிறார். ஓடோடி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ற மனைவி விபச்சாரம் செஞ்சிட்டா யா ரசூலல்லாஹ். எங்களிடத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை செல்ல வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? உடனே ஹத்துக்கு ரெடியாகுவோம், உடனே இன்னும் 2 பேர்கிட்ட செல்லுவோம். முழு ஊருக்கும் செல்லாம எங்களுக்கு நித்திர போகாது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா, உங்களோட மனைவி தனியையில் இன்னொரு ஆடவனை இருந்ததை நீங்கள் கண்டீங்களா? அப்படி என்று சொன்னால் அல் பையினா ஃபஇல்லா ஹத்துன் அலா லஹ்ரி. நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு 2 சாட்சியை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு 2 சாட்சியை கொண்டு வர வேண்டும். கொண்டு வரவில்லை என்றால் அவதூறு குற்றம் சுமத்திய அந்த பாவத்திற்காக உங்களுடைய முதுகிலே தான் நான் 80 கசையடிகள் அடிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சஹாபிக்கு கவலை, என்னடா இது முசீபத்து, ஏண்ட கண்ணால் காண்றேன், லைவா பார்க்கிறேன். சகோதரர்களே, கண்ணால் காணாமல் எத்தனை விஷயத்தை நாங்கள் பரப்பித்திட்டோம். யூகிச்சு பரப்புறோம், அனுமானிச்சு பரப்புறோம். இந்த சஹாபி கண்ணால் நிதர்சனமாக காண்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னொரு ஆணோட தனிமையில் இருந்தது என் மனைவி, கண்டவன் நான். விஷயம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது
என் மனைவி இன்னொரு ஆணோட இருக்கிறத எப்படி யார் ரசூலல்லாஹ் இன்னும் 2 பேரை கூட்டிக் கொண்டு காட்டுறதுக்கு எனக்கு மனசு வரும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொள்ள இல்லை, இல்லை இல்லை, நீங்கள் சாக்கி கொண்டறையே வேணும் பாப்பா, நீங்கள் சாட்சிகள் கொண்டு வரவே வேண்டும் சொல்கிறார். இல்லென்றால் நாளைக்கு உங்களோட முதுகுல ஹத்து நிறைவேற்றப்படும். அவதூறு சுமத்திய குற்றத்திற்காக உங்களுடைய முதுகிலே ஹத்து நிறைவேற்றப்படும். சும்மா யோசிச்சு பார்ப்போம், சும்மா சிந்திச்சு பார்ப்போம். அப்படி ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சபையில் இருக்கிற நான் உட்பட நீங்கள் எத்தனை பேருடைய முதுகு 80 கசையடிகள் வாங்குவதற்கு சொந்தமான முதுகாக இருக்கிறது சகோதரர்களே. எத்தனை இட்டுக்கட்டுக்கள், எத்தனை அவதூறுகள், அனுமானமாக பேசுறது, யூகிச்சு பேசுறது. இந்த சஹாபிக்கு கவலை, ஓடோடி வருகிறார், கையை ஏந்துகிறார், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாளைக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய கையால் என்னுடைய முதுகிலே ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வால நிறைவேற்றப்படுற ஹத்தை விட்டும் என்னுடைய முதுகை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுகிறது அந்த பிரார்த்தனை. அல்லாஹ் பிரார்த்தனையை செவிமடுக்கிறான். விண்ணை பிளந்து கொண்டு வானவர் கோமான் இறங்கி வருகிறார். எதை கொண்டு வருகிறார்? 24வது அத்தியாயத்தினுடைய 2 வசனங்களை கொண்டு வருகிறார். என்ன வசனம்? தன்னுடைய மனைவி விபச்சாரம் செய்ததை அல்லது கணவன் விபச்சாரம் செய்ததை சாட்சிகள் இல்லாமல் எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்கிற சட்ட கோவையை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல் லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் 4 ஷஹாதாத்தின் பில்லாஹ் இன்னஹு லமின ஸாதிகீன் வல் ஹாமிஸத்து அன்ன லஅனத்தல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன். அல்லாஹு அக்பர். தன்னுடைய மனைவி செய்கிற விபச்சாரத்தை அல்லது தன்னுடைய கணவன் செஞ்ச விபச்சாரத்தை சாட்சி இல்லாமல் அவன் எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்றால், அவன் 4 முறை அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை, அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை என்று 4 முறை அவன் சொல்ல வேண்டும். வல் ஹாமிஸத்து, 5வது முறை என்ன சொல்லணுமாம் தெரியுமா? அல்லாஹ் சட்ட கோவையை ஏற்றுகிறான். 5வது முறை சொல்லணும், நான் சொல்றது பொய்யாக இருந்தால், நான் சொல்ற இந்த விஷயம் பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று சொல்லணும் என்று சொல்லி அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ்வினால் அடிக்கப்படுகின்ற ஹத்தை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றினான். ரசூலுல்லாஹ் விட்டு விட்டார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எவ்வளவு அனுமானிப்பு பேச்சுக்கள், எவ்வளவு யூகித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ரோட்டால் 2-3 தரம் போனால் 2 பேர் பேசிக்கொண்டிருந்தா எவ்வளவு அவதூறு. ஏன் ஸ்ரீதேவி, ஏன் எங்களுக்கு இந்த வேலை? கண்ணால் கண்டதற்கே ரசூலுல்லாஹ் ஹத்து நிறைவேற்ற போனார்கள் என்றால் அனுமானிச்சு சொல்கிறோம், யூகிச்சு சொல்கிறோம், அப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லி சந்தேகத்தில் சொல்கிறோம். எனவே இந்த விஷயத்தை எல்லாம், இந்த பாவமான காரியங்களை எல்லாம் எங்களுடைய நாவினால் ஏற்படுவது கொண்டு அதை விட்டும் நாங்கள் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவு அருளாக தரப்பட்டதோ அதை அருளான வார்த்தைகளுக்கு மாத்திரம் பாவித்து நல்லடியார்கள் கூட்டத்தில் எம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் இருக்குதே, இந்த ரமலானுடைய மாதம் கூட்டு இபாதத்துக்களினுடைய மூலதனமாக இருக்கிறது. அல் குர்ஆனுடைய மாதம், இஸ்திக்ஃபாருடைய மாதம், சதக்காவுடைய மாதம், கியாமுல் லைலுடைய மாதம், பல இன்னொரு என்னென்ன இபாதத்துக்கள் இருக்கின்றதோ
அத்தனை இபாதத்துக்களையும் செய்வதற்கு தகுதியான தரணியான மாதமாக இருக்கிறது. குறிப்பாக இது இஸ்திக்ஃபாருடைய மாதம், எங்களுடைய பாவத்தை சுட்டு எரிக்கக்கூடிய மாதம். எங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மன்னிப்பின் பக்கம் என்னையும் உங்களையும் கூவி அழைக்கிறான். சகோதரர்களே, 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தை பாருங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். சாதாரணமாக வாங்க என்று சொல்லி அல்லாஹ் கூப்பிடல. வஸாரிஉ, நீங்கள் விரைஞ்சு வாங்க, நீங்க ஓடி வாங்க, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் ஓடி வாங்க, தௌபா செய்யுங்க. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك அனான ஸமா, நீ பாவம் செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய். எந்த அளவுக்கு பாவம் செய்கிறாய் தெரியுமா? ஒரு குமியல் அளவுக்கு பாவம் செய்கிறாய். இந்த திஹாரி நிறைய பாவம் செய்கிறாய். அது மாத்திரமல்ல, இந்த நாடு நிறைய பாவம் செய்கிறாய். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவம் வானத்தினுடைய முகடளவுக்கு ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. என்றாலும் சும்மஸ்தக்ஃபர்தனி, நீ என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்தாயானால், நீ என்னிடம் தௌபா கேட்பாயானால், நீ வானத்தினுடைய முகடளவு பாவத்தோடு என்னிடம் வந்த போதிலும் அதனை நான் மன்னிப்பவனாக இருக்கிறேன். மாத்திரமல்ல, வலா உபாலி, அதனை நான் கணக்கும் எடுக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா, பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் செஞ்சவர் என்று சொல்லக்கூடிய அந்த தடத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து போடுகிறான். அவன் சொல்கிறான், வலா உபாலி, நீ ஒரு பாவி என்று சொல்லி நான் உன்னை கணக்கே எடுக்க மாட்டேன். பாவி என்று சொல்லிய கணக்கே என்னிடம் இருக்காது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அல்லாஹ் சொல்வதை பாருங்க சகோதரர்களே. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செஞ்சு அல்லாஹ் இப்படி சொல்றான், உங்களோட அறியாமையினால் பாவம் செஞ்சு தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, மனித இயல்பை பார்ப்போம். ஒரு உம்மா வாப்பா இருக்குது, ஒரு புள்ளை இருக்குது. அந்த புள்ள நல்ல விஷயம் ஒன்று செய்ய போகக்கூட ஒரு கிராத் ஒன்று ஓதுற அந்த புள்ள, ஒரு நல்ல ஒரு பாங்கு ஒன்று செல்லுது, அந்த புள்ள நல்ல ராகமாக செல்லுது. இப்போ உம்மா வாப்பா கிட்ட சொல்லுவா, அல்லது வாப்பா உம்மா கிட்ட சொல்லுவாரு, பாருங்களே ஏண்ட புள்ள எப்படி என்ன வடிவா ஓதுறான்னு பாருங்களே என்ன பசுந்தா என்ன புள்ள கிராத்தோது பாருங்களே. இதே புள்ள ஒரு கூடாத ஒரு விஷயத்தை செய்ய போனால், ஒரு தீமையான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொன்னால், உம்மா வாப்பா கிட்ட சொல்லுவா, வாப்பா உம்மா கிட்ட சொல்லுவாரு, பாருங்களே உங்களோட புள்ள செஞ்ச வேலையை பாருங்களே. நல்லது செய்தால் ஏண்ட புள்ள, அல்லது செய்தால் ஓண்ட புள்ள என்பது மனித இயல்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறுகிறான், நீ நன்மை செஞ்சாலும் ஏண்ட அடியான் தாண்டா, நீ பாவம் செஞ்சாலும் ஏண்ட அடியான் தாண்டா. மனித இயல்பு நல்லதுண்டா ஏண்ட, மனித இயல்பு கூடாது என்று சொன்னால் ஓண்ட. ஆனால் அல்லாஹுடைய இயல்பு, அல்லாஹுடைய நியதி, நீ நன்மை செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் நீ என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் கூவி அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். எனவே இஸ்திக்ஃபாருக்குரிய உரிய மாதமாக இந்த மாதத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக இது சதக்காவுடைய மாதம். இந்த மாதத்துக்கும் சதக்காவுக்கும் நெருக்கமான இறுக்கமான தொடர்பு இருக்குது. ரசூலுல்லாஹ் சதக்கா செய்வாங்க. இதர காலங்களை விட ரமலானில்
வேகமாக வீசுகின்ற காற்றை விட அதிகமாக சதக்கா செய்வார்கள். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இது சதக்காவை தூண்டுகிற மாதம், சதக்கா செய்கிற மாதம். சதக்கா சாமானியமான விஷயம் அல்ல சகோதரர்களே. எங்க எல்லாருக்கும் மௌத்து வர இருக்குது, எங்க எல்லாருக்கும் மௌத்து வர இருக்குது. 63வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்ற, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபிலி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்கள ஒருவருக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால நீங்க நாங்க தந்தத்திலிருந்து அல்லாஹ்ட பாதையில நீங்க செலவழிங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், மின் கபிலி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்கள ஒருவருக்கு மௌத்துடைய நேரம் வந்தால் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி, அவர் சொல்லுவார், என்னுடைய ரப்பே என்னுடைய உயிரை வாங்க போறாய்தான் வாங்கு. நான் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் சொட்டு நேரம், கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் பிற்படுத்தி என்ற உயிர் எடுத்துறியா அல்லாஹ் என்று சொல்வான். என்னத்துக்கு கேட்பான்? ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் ஏன் கேட்பான்? தொழுவிட்டு வாரன்னு சொல்லவா? தொழுவுறத்துக்கு நேரம் கூட தேவைப்படும், நோன்பு பிடிக்கிறதுக்கு நேரம் கூட தேவைப்படும், ஹஜ் ஒன்று செய்கிறதுக்கு உம்ரா ஒன்று செய்கிறதுக்கு நேரம் கூட தேவைப்படும். எடுத்த மாத்திரத்திலே எடுத்த எடுப்பிலே செய்ய முடியுமான வணக்கம் தான் சதக்கா. இந்த சதக்காவை பற்றி மனிதனுக்கு தெரியும். அதனால் தான் யா அல்லாஹ் என்னுடைய உயிரை வாங்க போகிறாய் வாங்கு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கொஞ்ச நேரம் தா, ஃபஅஸ்ஸதக, நான் சதக்கா செஞ்சிட்டு வாரேன், நான் நோன்பு பிடிச்சிட்டு வாரேன் இல்லை, நான் ஹஜ்ஜு செஞ்சிட்டு வாரேன் இல்லை, நான் 2 ரக்காத் தொழுவிட்டு வாரேன் என்று சொல்ல மாட்டான். ஃபஅஸ்ஸதக, நான் சதக்கா செஞ்சு சாலிஹான நல்லடியானாக உன்னிடத்திலே திரும்புகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே செய்ய முடியுமான இபாதத் சதக்கா, அதையும் சொல்லி கேட்பான், அல்லாஹ் எடுக்க மாட்டான். வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது சதக்காவுக்குரிய மாதமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எப்படி சதக்கா கொடுத்தார்கள்? எங்களுடைய சஹாபாக்கள் அவர்கள் கொடுத்த சதக்கா என்ன? நீங்கள் கேட்கலாம், நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் அப்படி சதக்கா கொடுக்கறதுக்கு எங்கிட்ட என்ன ஈக்குது, என்ன இருக்குது? சஹாபாக்களிடம் என்ன இருந்தது சகோதரர்களே? சஹாபாக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏழைகளாக வாழ்ந்தார்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்தார்கள். பாருங்க, எங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறதுல போட்டி, சஹாபாக்களுக்கு சதக்கா செய்யறதுல போட்டி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சதக்கா செய்யறதுல போட்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திட்டம் போடுறாங்க, நான் எப்படியாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சதக்காவுல நான் முந்தோணும், சதக்காவுல நான் முந்தோணும். தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள், சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார்கள். தபூக்குடைய யுத்தம் வருகிறது, ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்கிறாங்க, யுத்தம் ஒன்று வருகிறது, உங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து கொடுங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொடுக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், இன்றைக்காவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் ஓவர்டேக் பண்ணணும், நான் பீட் பண்ணணும், நான் முந்தோணும் நினைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொத்துல பாதி எடுத்து கொண்டு கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொடுக்கிறார்கள். சோர்களை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா உமர், நீங்கள் என்ன கொண்டீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் என்ன கொண்டீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமிதத்தோடு, என்று அவர்கள் நினைச்சார்கள் அவங்களை விட குறையத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். பெருமிதத்தோடு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்ற சொத்துல அறவாச நான் கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அதே கேள்வி கேட்குற மெத்தட் வேறு, கேட்குற மெத்தட் வேறு. என்ன கேட்கிறார்கள்? யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இவர்கிட்ட கேள்வி என்ன கொண்டு வந்தீங்க? அவர்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க அபூபக்கர்? கேள்வி ஒன்றுதான், கேட்குற பாணி வேற, மெத்தட் வேற.
நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீங்க? இவர்கிட்ட கேள்வி, நீங்கள் வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்தீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பதில் ஒன்று சொன்னார்கள், ஒரு விடை ஒன்று சொன்னார்கள். அந்த பதிலில் தான் உங்களோட சதக்காவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சதக்காவுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏண்ட வீட்டில் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். என்ன என்ன விஷயம், என்ன அர்த்தம்? என்ன வீட்டில் ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், நான் ஒரு காலமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்த முடியாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சதக்காவை பாருங்கள். அல்லாஹ் 3வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனத்தை இறக்கிறான். லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க விரும்புகிற ஒன்றை சதக்கா செய்கின்ற வரையில் நீங்கள் நன்மையை செய்தவர்களாக ஆக மாட்டீர்கள் என்ற வசனம் இறங்குது. ஓடோடி வருகிறார் அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான், என்ற மனம் விரும்புகிற எனக்கிட்ட ஒரு பைரூஹா என்ற தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை இதோ நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு ஒரு வழிப்போக்கர் வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இவருக்கு இரவு விருந்தளிக்கிறதுக்கு யார் தயார், இரவு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யார் தயார் கேட்கிறார்கள். ஒரு சஹாபி ஒழும்பி, நான் கூட்டிகிட்டு போகிறேன் யா ரசூலுல்லாஹ். கூட்டிகிட்டு போய்த்து கேட் அடியில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நோனாக்கிட்ட கேட்குறாரு, ரசூலுல்லாஹுடைய விருந்தாளியோடு நான் வந்திருக்கிறேன், வீட்டில் சாப்பிட என்ன இருக்குது? அந்த சஹாபியா பெண்மணியும் ரசூலுல்லாஹுடைய அரவணைப்பில் வளர்ந்தவர்கள் தானே, அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் உங்களுக்குமெண்டா ஒன்றும் இல்லை, நானும் நீங்களுமெண்டா இன்றைக்கி பட்டணி தான், நம்மளோட பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அப்படியா? பிள்ளைகளை படுக்க வைங்க, இப்போ வீட்டுக்கு வாராரு, சாப்பாடு போடுபடுது, இவர் விளக்க சரி செய்கிற மாதிரி விளக்க நூற்று போடுறாரு, இருட்டில் வந்த விருந்தாளி எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிக்கிறார். சகோதரர்களே, இது இருட்டில் நடந்தது, சின்ன சம்பவம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் சரித்திரமாக ஆக்குகிறான். அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தங்களுக்கு தேவை இருந்தும் தன்னுடைய சகோதரர்களுடைய தேவையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், செய்வதற்கு முனைகிறார்கள் என்று புகழ்ந்துரைத்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகிறான். என்றால் உங்களோட சதக்காக்கள் என்ன சகோதரர்களே? எனவே இது சதக்காவுடைய மாதம். சதக்கா கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம், கொடுத்தால் குறையாது, எல்லாவற்றுக்கும் கொடுப்போம், பள்ளிவாசலுக்கு கொடுப்போம், பாடசாலைகளுக்கு கொடுப்போம். சதக்காவால் நாங்கள் நிறைந்து இருப்போம். எங்களுடைய மௌத்துடைய நேரம் நாங்கள் கெஞ்சி கேட்காமல் இருப்பதற்கு, டைம் கேட்காமல் இருப்பதற்கு அதுவே மிக பெரியதொரு காரணியாக இருக்கும் என்பதை தயவு செய்து கவனத்திலே எடுத்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதோ கேட்கப்பட்டதோ அந்த எல்லா விஷயங்களையும் இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தாவானா